சென்னை ஆதம்பாக்கம் லேபர் கிணறு பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் மற்றும் அவரது நண்பர் ரோஹித் ஹோஷன் துரைப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகின்றனர். இந்நிலையில் இருவரும் வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள ஒரு உணவகத்தில் உணவு அருந்திவிட்டு பள்ளிக்கரணை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வேளச்சேரி புதிய மேம்பாலத்தில் வந்தபோது சாலையின் நடுவே கார் ஒன்று பழுதாக்கி பார்க்கிங் விளக்குகளை எரியவிட்டவாறு நின்று கொண்டிருந்துள்ளது. இதனை கவனிக்காத இளைஞர்கள் காரின் பின்பகுதியில் வேகமாக இடித்ததில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அடுத்த சிறுவாபுரியில் தனியாருக்கு சொந்தமான பிளைவுட் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் ஒடிசாவை சேர்ந்த பில்பான் சிங் என்ற இளைஞர் எலக்ட்ரீசியன் உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் தொழிற்சாலையில் உள்ள தண்ணீர் மோட்டார் பழுது பார்க்கும் போது திடீரென மின்சாரம் பாய்ந்து பில்பாங் சிங் தூக்கி வீசப்பட்டு மயங்கி விழுந்தார். இதனையடுத்து உடனடியாக அவரை மீட்ட சக ஊழியர்கள் டல்லூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து ஆரணி போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சிபிஎம் கட்சி நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இஸ்ரேல் அரசு பாலஸ்தீனம் மீதான தாக்குதலை உடனே நிறுத்தி போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடந்த 8 மாதங்களாக இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மீது நடத்திய தாக்குதலில் 36,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் காசா பகுதியில் இருக்கிற ரபா என்கிற ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய அகதிகள் முகாம், அதிலே கொடூரமான முறையிலே இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் 46 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கொலைவெறி தாக்குதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. நாடு முழுவதும் உடனடியாக தாக்குதலை இஸ்ரேல் அரசு நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அரசினர் இந்து மேல்நிலைப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் 1984ஆம் ஆண்டு முதல் 86ஆம் ஆண்டு வரை படித்த 40 மாணவர்கள் 1.20 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து வகுப்புகளுக்கும் பயன்பெறும் வகையில் மின்விசிறிகளை பள்ளி தலைமை ஆசிரியர் பாபுவிடம் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர் ராஜேந்திரனை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினர். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் கல்லூரியில் மாடக்குளம் கலிங்க வஸ்தாத் 7 தலைமுறை பாரம்பரிய சிலம்பம் அறக்கட்டளை மற்றும் விராட்டிபத்து 5 தலைமுறை பாரம்பரிய மாருதை சிலம்பம் பள்ளி சார்பாக 5 வயது முதல் 15 வயதினருக்கான மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாங்கள் மாடக்குளத்தில் 7 தலைமுறையாக இந்த சிலம்பு தொழிலை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அதாவது குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு இலவசமாகவே நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் சிலம்பத்தை. ஆனால் திரைப்பட தொழிலேயே எங்களுடைய மூதாதையர்கள் எங்கள் பெரியப்பா அழகர்சாமி, ஸ்டண்ட் சோமு, தர்மலிங்கம், காமாட்சிநாதன், எம்ஜிஆர், பாக்யராஜ் புள்ளிப்பாளர் நடிகர்களுக்கு சிலம்புகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே வழியில் நாங்களும் இப்போ இந்த மாடக்குளத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பசங்களுக்கும் நாங்கள் இலவசமாகவே சிலம்பை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
நீலகிரி மாவட்டத்திற்கு கேரளா மாநிலம் இருவாட்டி பகுதியிலிருந்து சரத் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேர் காரில் வந்துள்ளனர். அப்போது பைக்காரா அருகே உள்ள 9வது மைல் பகுதியில் வந்தபோது எதிரே வந்த சரக்கு லாரியின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. சரத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் பயணம் செய்த 3 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு உதகை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து பைக்காரா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி அருகே உள்ள ஏமோட்டூர் கிராமத்தில் பழமையான மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு 2 சவரன் தாலி, 1 லட்சத்திற்கும் அதிகமான பணம், தாலி காசுகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். இந்நிலையில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து அம்மன் கழுத்திலிருந்த தாலி மற்றும் மூண்டிகளை உடைத்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கோவில் பூசாரி மற்றும் அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற பாரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலஸ்தீனில் ரஃபா நகரில் கொடூரமான தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேலை கண்டித்தும் பாலஸ்தீன் மக்களை உலக நாடுகள் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மதுரையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் தெற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் சிராஜுதீன், மாநில செயலாளர் முஜப்பூர் ரகுமான், மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாஅத் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பிஸ்மில்லாய் கான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் தலைமை கழகமான கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட திமுக அவைத் தலைவர் ஜெயராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றியை திமுக வசம் கொண்டுவரும் வகையில் வாக்கு எண்ணிக்கையின் போது முழு கவனத்துடன் செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தின் தீர்மானங்களாக ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 101வது பிறந்த நாளை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 4 அன்று நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து கலந்துரையாடல் கூட்டம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்நிலி, திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இள பத்மநாபன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தோழமை கட்சி சார்பில் தருமபுரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி BSNL அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன், திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தீர்த்தராமன், மதிமுக மாவட்ட செயலாளர் ராமதாஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட செயலாளர் சிராஜுதீன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். தூத்துக்குடி அருகே உள்ள புதியம்புத்தூர் வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். கூலி வேலை செய்து வரும் இவர் அருகே உள்ள தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 8 வயது சிறுமியை ஏமாற்றி தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி கார்த்திக்கை பிடித்து தர்ம அடி கொடுத்து புதியம்புத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மகளிர் போலீசார் கார்த்திக்கை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து பேரூரணி சிறையில் அடைத்தனர். சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அலி. சினிமா தயாரிப்பாளரான இவர் கீழ் அயனம்பாக்கத்தில் தனது தயாரிப்பு நிறுவனத்தின் அலுவலகத்தை நடத்தி வந்துள்ளார். இந்த அலுவலகத்தில் கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கடந்த செப்டம்பர் மாதம் பணிக்கு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் அப்பெண் கடந்த மே மாதம் அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சினிமா தயாரிப்பாளர் முகமது அலி மீது புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் முகமது அலி தனக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைத்து தன்னை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறி தொல்லை கொடுத்ததுடன் குளிர்பானத்தில் மயக்க மாத்திரை கலந்து கொடுத்து தன்னிடம் தவறாக நடந்து கொண்டு அதனை வீடியோவாக பதிவு செய்திருப்பதாகவும் அதனால் தான் கர்ப்பமடைந்த நிலையில் சத்து மாத்திரைகள் என கூறி கருக்கலைப்பு மாத்திரைகளை வாங்கி கொடுத்து கருவினை கலைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் கருக்கலைப்பு குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவேன் எனவும் 5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட மகளிர் போலீசார் சினிமா தயாரிப்பாளரான முகமது அலி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். சென்னை பூந்தமல்லியில் இருந்து சசீந்திரன் என்பவர் தனது மனைவி ராஜஸ்ரீ, மகள் ருக்கீஷாவுடன் காரில் திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது மணப்பாறை அருகே திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது சசீந்திரனின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகே இருந்த பாலக்கட்டையில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து தீ பற்றியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த சசீந்திரன், அவரது மனைவி மற்றும் மகள் 3 பேரையும் மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் சசீந்திரன் மற்றும் அவரது மனைவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து மணப்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த விபத்தில் காரில் தீ பற்றியவுடன் தீயணைப்புத் துறையினர் அவசர உதவிக்கு அழைத்தும் சுமார் 1 மணி நேரமாக காலதாமதமாக வந்ததாக கூறி பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை பார்த்த காவல்துறையினர் தீயணைப்புத்துறை வீரர்களையும் பொதுமக்களையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி புதூர் பாண்டிபுரம் பகுதியில் அமைத்துள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சுங்கச்சாவடியை மதுகான் என்ற தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் மூலம் எடுத்து நடத்தி வருகிறது. இந்த சுங்கச்சாவடிக்கு வரும் தூத்துக்குடியைச் சேர்ந்த லாரிகளுக்கு 24 மணி நேரத்திற்கு ஒரு கட்டணம் இல்லாமல் 2 முறை கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக லாரி உரிமையாளர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சுங்கச்சாவடியை நடத்தி வரும் மதுகான் நிறுவனத்திடம் தூத்துக்குடி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மற்றும் லாரி புக்கிங் ஏஜென்ட் அசோசியேஷன் சார்பில் பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் அந்நிறுவனம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் இன்று புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி புக்கிங் ஏஜென்ட் அசோசியேஷனை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் லாரிகளை சுங்கச்சாவடியில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் நின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் சுங்கச்சாவடி மேலாளர் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி ஓட்டுநருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் உரிய தீர்வு ஏற்படாத நிலையில் பொதுமக்கள் சிரமத்தை கணக்கில் கொண்டு லாரி உரிமையாளர்கள் தங்கள் போராட்டத்தை திரும்பப் பெற்றனர். பிரதான சாலையில் இருக்கிற என்ட்ரன்ஸ்ல டோல்கேட்ல நம்ம லாரி ஓனர் அசோசியேஷன் மெம்பர் எல்லாமே காலைல வந்து சின்ன முற்றுகை போராட்டம், பேசிக்கு உள்ள எதுவுமே செஞ்சு கொடுக்கல. உங்களுக்கு ஏற்கனவே பல போராட்டம் நடத்திருக்கோம். ரெஸ்ட் ரூமா இருக்கட்டும், லைட் இருக்கட்டும், டோல்ல வந்து 1 மாசமா WMP கிடக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் லாரி ஓனர் அசோசியேஷன் சார்பாக நம்ம புரோக்கர் சங்க தலைவராக இருக்கட்டும், நம்ம செக்ரட்டரி, அந்த துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர், சேர்க்கல் உறுப்பினர் தான் வந்திருக்காங்க. இந்த டோல்கேட்டை வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு. 2010-11 ஜூன்ல இருந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நகர் எல்லையை விட்டு தள்ளி போகணுண்டு 2 கிலோமீட்டர்ல இருக்கு, 15 கிலோமீட்டர் தான் ரூல்ஸ் இருக்கு ஒண்ணு. இருந்தாலும் நடத்தி கொண்டே வசூல் கொண்டே இருந்தாலும் பல போராட்டத்தின் நடுவில் வசூல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து மாசம் மேனேஜர் மாறிடுறாங்க. நாங்கள் ஒரு கோரிக்கை எல்லாம் கொடுத்துருப்போம், பேசிக்கிடுவாங்க, மாறிக்கிடுவாங்க. இதை உடனே அப்புறம் கொடுத்தாலும் சாயந்தரம் 5 மணில இருந்து பயங்கர டிராபிக், அதாவது பப்ளிக் எதுவுமே போக முடியாது, இன்க்ளூடிங் ஆம்புலன்ஸ் ஒர்க் பண்றோம். ஏன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு திறந்து விடுறதே கூட திறக்கிறே கிடையாது, லாரி ஃபுல்லா பிளாக் ஆகி நிற்கும். ஏன்னா 4 பேர்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் செயல்பட்டுட்டே இருக்கும். இதுக்காண்டி தான் ஒரு போராட்டம் பிடி அவர்கள் பேசி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கனால பேச்சுவார்த்தை நடத்தி முடிப்போம் இருக்காங்க. 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க. முடிக்காட்டா மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள சங்கரமூர்த்திப்பட்டியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர் இன்று காலை தனது மகன் முகேஷை அழைத்துக் கொண்டு ராஜபாளையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சொக்கலிங்கபுரம் அருகே வந்து கொண்டிருந்த போது குறுக்கே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் பலத்த காயமடைந்த நடராஜனை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து உயிரிழந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் நடராஜன் மனைவி முருகேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.